அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, நான் இப்பொழுது கொடுக்க போகிற சாட்சிகள், செய்திகள், பாடல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. ஆண்டவரே, மியூசிக் போடுற அந்த தம்பியையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜேடிகே தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் முதலாக ஒரு பாடல் பாடுறேன். அதுக்கப்புறம் நம்ம செய்திக்கு கடந்து போகலாம். எல்லாம் இழந்தாலும் உம்மை நான் நேசிக்கிறேன். உலகம் வெறுத்தாலும் நீர் என்னை நேசிக்கிறீர். எல்லாம் இழந்தாலும் உம்மை நான் நேசிக்கிறேன். விட்டாலும் நீர் என்னை சேர்த்துக் கொள்வீரே. தகப்பனும் தாயும் கை விட்டாலும் நீர் என்னை சேர்த்துக் கொள்வீரே. என் தகப்பனும் நீரே, எந்தன் தாயும் நீரே. என் தகப்பனும் நீரே, எந்தன் தாயும் நீரே. உலகம் வெறுத்தாலும் நீர் என்னை நேசிக்கிறீர். எல்லாம் இழந்தாலும் உம்மை நான் நேசிக்கிறேன். உலகம் வெறுத்தாலும் நீர் என்னை நேசிக்கிறீர். எல்லாம் இழந்தாலும் உம்மை நான் நேசிக்கிறேன். எப்போதும் உம்மை துதிப்பேன், என்னாலும் ஆராதிப்பேன். தூக்கி எடுத்தவர் நீரே, உம் மார்பில் அணைப்பவர் நீரே. தூக்கி எடுத்தவர் நீரே, உம் மார்பில் அணைப்பவர் நீரே. உலகம் வெறுத்தாலும் நீர் என்னை நேசிக்கிறீர். எல்லாம் இழந்தாலும் உம்மை நான் நேசிக்கிறேன்.
நேசிக்கிறேன். உலகம் வெறுத்தாலும் என்னை நேசிக்கிறேன். எல்லாம் இழந்தாலும் உம்மை நான் நேசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும். நான் முதல்ல என் சாட்சியை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆண்டவர் செஞ்ச நன்மையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த 4 செய்தியிலையுமே இந்த சாட்சி இருக்கும். நான் சொல்கிறேன். அதாவது எனக்கு 2005 இந்த நரம்பு, இந்த தலைக்குள்ளே ஒரு பெரிய வலி. டாக்டர் நரம்பு வலின்னு சொல்லிட்டாங்க, ஒரு பல்லு எடுத்ததுனால. அந்த நரம்பு வலி எப்படி இருக்கும்னா, அதாவது நீங்கள் தலைக்குள்ளே ஒரு முள்ளை வச்சு குத்துனா எப்படி இருக்கும், ஊசியை வச்சு குத்துனா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். தலை அப்படியே வெட்டிச்சு சிதற மாதிரி இருக்கும். குளிர்ந்த காற்று பட முடியாது, சாப்பிட முடியாது, தண்ணி கொடுக்க முடியாது. அப்புறம் இந்த இரவு நேரத்தில் தூங்காமல் விழிச்சிருக்க முடியாது. முழிரவு ஜெபத்துலலாம் கலந்துக்கிட முடியாது. அப்புறம் டென்ஷன் ஆக முடியாது. என்ன இப்படி நிறைய காரியங்கள் இருந்தது. எனக்கு தாங்க முடியாத ஒரு வேதனை. ஆனால் அது எப்படி விவரிக்கன்னு எனக்கு சொல்ல முடியலை. அந்த அளவுக்கு எனக்கு வேதனை இருந்தது. நான் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது கூட மாத்திரை போடாமல் நான் வேலை பார்க்க முடியாது. இங்கே செய்தி கொடுக்க வரும்போது கூட அப்படி தான் என்ன இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு செய்தி கொடுத்து 9 மாதம் ஆகுது, அப்படி தானே. போன மார்ச்சில் நான் கொடுத்தேன் செய்தி, 2025 மார்ச்சில். அந்த மார்ச் கடைசி வாரத்துலேருந்தே எனக்கு இந்த நரம்பு வலி ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு. அதாவது மாத்திரை ஒரு நாளைக்கு 8 மாத்திரை போடணும். நான் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தேன். அவங்க மாத்திரையை தான் எழுதி கொடுத்தாங்க. நரம்பு வலிக்குரிய மாத்திரை ஒரு நாளைக்கு 8 மாத்திரை கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஆனாலும் அது கேட்காது. சும்மா ஏதோ அந்த வலி மாத்திரை, வேறு வழி இல்லாமல் போட்டேன். கடைசியில் இந்த மார்ச் கடைசியில் எனக்கு அது கூட என்னால் முடியலை, வாயை திறக்கவே முடியலை. ரொம்ப வேதனை. அப்போது நான் ஒரு அக்கா வீட்டுக்கு ஜெபத்துக்கு போவேன், கூப்பிடுவாங்க. அப்போது போன போது அந்த அக்கா தான் நிறைய பாஸ்டர்ஸு எல்லாத்தையும் ஜெபிக்க சொன்னாங்க. இது ரொம்ப வேதனையாக இருக்குது, சீரியஸாக இருக்காங்க, நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஜெபிச்சாங்க. ஆனால் என்னால் வாய் திறந்து ஜெபிக்க முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது. மற்றவங்கள பார்த்தா எனக்கு ஒரு டென்ஷன், கோபந்தான் வரும். அவ்வளோ ஒரு வேதனை. ஒரு நரம்பு டாக்டர் சொன்னாங்க, இது பொல்லாத வியாதிமா, அந்த காலத்தில் இதுக்கு மருந்து மாத்திரைலாம் கண்டுபிடிக்கலை, அதனால் நிறைய பேர் இந்த வலி தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் வர வலியை பார்த்தா ஏன் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம்? முன்னாடி அப்படி தான் நான் நினச்சிருக்கேன். அந்த ஒரு அளவு ஒரு வலி. அப்போது என்ன செய்யன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். என் பையன் சொன்னான், அவன் வெளிநாட்டில் இருக்கான்ல, அமெரிக்காவில் இருக்கான். அவன் சொன்னான், அம்மா அமெரிக்காவில் இதை ஆப்ரேஷன் பண்ணால் 30 லட்சம் ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், வேண்டாம் தம்பி, ஒருவேளை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ரூபா வேஸ்ட்டாக போனாலும் போயிடும், ஒருவேளை சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன செய்ய, கடைசி வரைக்கும் இந்த மாத்திரையே போட்டுக்கிட்டு இருந்துருவோம்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது ஆனால் எனக்கு மாத்திரை போட்டும் கேட்காத ஒரு சூழ்நிலை. என் பொண்ணு ஒரு நாள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு, அது ஒரு பெரிய டாக்டர், ரொம்ப கட்டிக்காரங்க, எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அது சென்னையில் இருக்குது. அவள் ராத்திரி ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு காலையில் சொன்னான், உன் வியாதிக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னா. என்னது அப்படின்னேன். எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் சென்னையில் ஒரு பெரிய டாக்டர் இருக்காங்களாம், அவங்க சொல்கிறத பார்த்தா உன் வியாதி மாதிரி தான் இருக்குது, அவங்க ஆப்ரேஷன் பண்ணால் கேட்குமா அப்படின்னு சொன்னான். எனக்கு வேறு வழி இல்லை, ஆப்ரேஷனுக்கே போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா மண்டையை உடச்சி உள்ள மூளைக்குள்ளே தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம். அது பயந்துட்டு இருந்தேன். வேறு வழி இல்லாமல் நான் போனேன். அந்த டாக்டர் போய் 2 நாளையில் இந்த வியாதி தான் அப்படின்னு சொல்லி, புதன்கிழமை கண்டிப்பாக ஆப்ரேஷன்மா, நீங்கள் ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் சம்மதிச்சிட்டேன். என்ன அப்போது அந்த டாக்டர் ரொம்ப கட்டிக்காரங்க. சொன்னேன், இப்படிலாம் எனக்கு யாரை பார்த்தாலும் டென்ஷனாக கோபமாக வருது சார், அப்படி ஒரு வலி, வாயை திறக்க முடியலை அப்படின்னு சொன்னேன். அப்போது சரின்னு ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆப்ரேஷனுக்கு போனேன். அப்புறம் அதில் 8 லட்ச ரூபா ஆச்சு. ஆனால் என் பையன்தான் எனக்கு கொடுத்தான். மாத்திரம் இல்லை, ரூபா கூட பெருசு கிடையாது, ஆனால் அதில் பெரிய காரியம் இருக்குது, அதைத்தான் நான் சொல்ல போகிறேன்.
டாக்டர் சொன்னாங்க 8 மணி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போனேன். தண்ணி குடிக்கல, சாப்பிடலை, போனேன். சரியாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகும்போது கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது. 6 மணி நேரம் மயக்கம் கொடுத்துருந்தாங்க. அப்போது இந்த முதல்ல என்ன செய்வாங்கன்னா, இந்த காது பக்கத்தில் அங்கே கீறி கத்தி வச்சு கீறுவாங்க. அப்புறம் தலையை உள்ள இந்த கபாலம் இருக்குல்ல, அதுக்குள்ளே அதை உடச்சி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பில் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி செஞ்சாங்க. அந்த டாக்டர் ரொம்ப கெட்டிக்காரங்க. அந்த டாக்டருக்கு கர்த்தர் இயேசு ஞானத்தை கொடுத்தாங்க. அதே சமயத்தில் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் அவங்க கூட சேர்ந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. புரியுதா? ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சுது. ஆப்ரேஷனில் ரத்தம் நிறைய போயிருக்கு. என் பொண்ணுகிட்ட வந்து ரத்தம் கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அவள் சாப்பிடலை. அதனால் சரி நீ கொடுக்க வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிடுறோன்னு சொல்லிட்டு ரத்தம்லாம் கொடுத்துருக்காங்க. என் பொண்ணு நல்லா பார்த்துக்கிட்டா, நல்லா என்னை பார்த்துக்கிட்டா. என் பையனும் நல்லா அங்கேருந்து நல்லா உதவி செஞ்சான். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி ஐசியூ வார்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் நரம்பு வலியிலேருந்து வந்திருக்கீங்கல்ல, சரியாயிட்டா, எழுந்துருங்க, கண்ணை முழிச்சு பாருங்கள், பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏதோ கனவு கண்ட மாதிரி இருந்தது. எங்கள் வீட்டில் பாளையங்கோட்டையில் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியும் எல்லாரும் என்னை வந்து பார்க்க வர்ற மாதிரியும் அப்படி இருக்குது. அப்புறம் அதே சமயத்தில் எனக்கு ப்ரெஷரும் ஏறிட்டு 200க்கு மேலே போயிட்டு, பிரியமானவங்களே 200. அதே மாதிரி சுகரும் ஏறிட்டு, பல்ஸ் குறைஞ்சிட்டே போகுது. ஆக்சிஜன் வச்சுருக்காங்க மூக்கில். எல்லோரும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம்தான். அப்படி ஒரு சீரியஸான நிலைமை, கண்டிஷன். அப்போது நான் அழுகுறேன். ஏசப்பா, என் பொண்ணும் என்கிட்ட அழுதுகிட்டு இருக்கா பக்கத்துலேருந்து, எனக்கும் அழுக வருது, அழுகுறேன். அப்போது என்ன என் மனசில் தோணுச்சுன்னா, ஆண்டவரே, எனக்கு வந்து பரலோகத்தை குறித்த நிச்சயம் எனக்கு இல்லையே. இப்போ நான் செத்தாலும் அந்த அக்கினி கந்தகம் எரிகிற அந்த நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் தான் நான் போகணும். நான் ஐயோ, நான் வந்து எனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா நல்லா இருக்குமே, என் கிருபையின் காலம் முடிய போதே அப்படின்னு நான் யோசிக்கேன். எனக்கு பேச முடியலை, லேசாக தான் பேச முடியுது. ஆனாலும் யோசிக்கேன், ஐயோ என்ன செய்ய என்று சொல்லி என் மனசில் தோணுது. காரணம் என்னென்னா, நான் வந்து ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி சரியாகவே நான் ஜெபிக்கலை. ஒரு 10-20 நாளைக்கு முன்னாலே நான் ஜெபிக்கலை. என் பாவத்தை நான் அறிக்கையிடலை. எல்லாத்தையும் கோவப்பட்டிருக்கேன். அந்த வலி காரணமாக திட்டியிருக்கேன். அப்போ எப்படி எனக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும்? எனக்கு எப்படி நித்திய ஜீவன் கிடைக்கும்? என்ன யோசிச்சு பாருங்கள். நம்ம பாவத்தை அறிக்கையிடணும், பரிசுத்தமாக இருந்தால் தானே நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அதனால் ஐயோ, கிருபையின் காலம் முடிய போகுது, இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா கூட நல்லது அப்படின்னு என் மனசில் தோணுது. மற்றபடி என் பிள்ளைகளை விட்டுட்டு போகிறேன், புருஷனை விட்டுட்டு போகிறேன்னா நான் கவலைப்படலை. ஒன்றும் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்காதே. அந்த அக்கினி கந்தம் அது நினைப்பேன். ஐயோ, நம்ம எதிரிக்கு கூட அந்த பாதாளம், நரகம், அந்த அக்கினி கடல் வரக்கூடாதுன்னு நான் யோசிப்பேன். அவ்வளோ ஒரு பயங்கரமான இடம் தானே. அப்போது யோசிச்சுட்டு ஆண்டவர் ஏசப்பாட்ட சொன்னேன், இயேசுவே என்னை காப்பாற்றுங்க. ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த வார்த்தை நான் சொன்னேன், இயேசுவே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். மற்றவங்ககிட்ட நான் பேசலை. அதுக்கப்புறம் படிப்படியாக எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நினைவு திரும்பி, தண்ணி தாங்க அப்படின்னு கேட்டேன். தண்ணி கொடுக்கல, குளுக்கோஸ் இறங்குதெல்லாம் நல்லா லேசாக ஒரு சொட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாம் பணம்லாம் கட்டிட்டீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கேன். அந்த மயக்கத்துலேயும் கூட கொஞ்சம் கொஞ்சம் தெளிஞ்சிட்டு மயக்கம். அப்புறம் வலி எப்படி இருக்குது? டாக்டர் வந்தாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு. வலி எப்படி இருக்குது? வலிலாம் போயிட்டா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு அப்படின்னு எனக்கு வந்து பேச முடியலை சரியா. வலி இல்லை அப்படிங்கிற மாதிரி. வலி இருக்கா? நாங்கள் அப்படின்னு அந்தோடனே பெரிய அற்புதம், பிரியமானவங்களே, எனக்கு கர்த்தர் செஞ்ச அற்புதம், பெரிய காரியம். இதை நான் வந்து மனுஷங்கிட்ட சொல்லணும்னா கண்டிப்பாக நான் நன்றி இல்லாதவளை தான் நான் இருப்பேன் கர்த்தருக்கு. ஏன்னா டாக்டர்ஸ்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம். சிலருக்கு 80%, 75% அப்படி தான் சுகம் கிடைக்குமா. எனக்கு 100க்கு 100 இயேசு எனக்கு சுகம் கொடுத்துட்டாங்கல்ல. நான் வந்து 78ல் கண் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லையோ என்னமோ, அடுத்தவங்க வெளியே வச்சாங்க. ஆனால் எனக்கு அதில் பார்வை கிடைக்கல, சக்ஸஸ் ஆகலை. ஒருவேளை ஆண்டவருக்கு நான் இப்படி தான் இருக்கணும்னு சித்தமோ என்னவோ அது தெரியலை.
ஆனால் நரம்பு வலியிலேருந்து எனக்கு கர்த்தர் 100க்கு 100 விடுதலையை கொடுத்தாங்க. நான் அதை ரொம்ப நினச்சி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் ஜெபிச்சதை விட ஒரு டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் 3 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும், தலை சுற்றி கீழே விழுந்துடக்கூடாது, அங்கே கீழே விழுந்துட்டு அடிபட்டுரும், மூளைக்குள்ளே ஸ்டீல் வச்சுருக்காங்க எனக்கு. அதுக்கப்புறம் அந்த காது பக்கத்தில் கீறினாங்கல்ல, அதில் தொடையிலேருந்து சதையை எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் கீழே விழுந்துட்டிங்கன்னா அடிபட்டுரும், வெயிட்டு 2 கிலோவுக்கு மேலே தூக்கக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் 3 மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஏசப்பா நான் இனிமேல் எனக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, அதனால் நான் அதிகாலையில் எழுந்திரிச்சு நான் ஜெபிக்கணும், நீங்கள் எனக்கு பலம் தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ காலையில் 2:30க்கு எழுந்திரிச்சேன்னா 4:30, 4:30, 4:45 வரைக்கும் ஜெபிச்சுட்டு இருப்பேன். சில நேரம் 3 மணி, சில நேரம் 3:15. ஆனால் 2.5 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தவன். மெயினாக ஏசப்பட்ட நான் 3 மணிக்கு கண்டிப்பாக எழுந்து இப்போ ஜெபிச்சிட்ருக்கேன். 2 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுத்துட்ருக்கேன். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல பகலில் ராத்திரி வேளையில் எல்லாம் ஜெபிக்கேன், ஆண்டவர்கிட்ட நல்லா பேசுகிறேன். அப்போது அதுக்கப்புறம் நினச்சேன், சரி நம்ம இனிமேல் 4 செய்தி கொடுக்கணும். இதுக்கு முன்னால் நம்ம 2 தான் கொடுத்தோம். இனிமேல் இந்த ஊழியத்தில் தொலைக்காட்சியில் 4 செய்தி கொடுக்கணும், பாட்டு பாடணும் அப்படின்னு என் மனசில் நினச்சிக்கிட்டேன். ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கேன், எசப்பா நீங்கள் தான் எனக்கு கிருபை தரணும், எனக்கு ஊழியம் செய்யக்கூடிய சத்துவம் பலனெல்லாம் நீங்கள் தான் தரணும், நீங்கள் கொடுத்தா தான் என்னால் செய்ய முடியும்னு எசப்பாட்ட நான் கேட்டிருக்கேன். ஏன்னா அவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க, பெரிய காரியத்தை செஞ்சாங்க. அவங்க எனக்கு செஞ்ச அந்த நன்றியின் விளைவாக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக நான் வாழணும்னு நினச்சிருக்கேன். என்ன செய்ய, மனுஷங்க தானே, தவறுது சகஜம் தானே. இப்போ பாருங்கள், நம்ம கோவப்படாமல் இருந்தாலும் வீடு தேடி எல்லாரும் சில சண்டைக்கு வராங்க. என்ன செய்ய, ஆனால் பொறுமை கிடைக்கணும். நீங்கள் எனக்கு பொறுமை வேணும். கோபம் பட்டுன்னு வரும், அந்த கோபம் வரக்கூடாது. அதுதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குது. ஏன்னா அப்போ இருந்தால் தானே நமக்கு நித்திய ஜீவன் தானே நமக்கு மெயின். புரியுதா? இந்த சாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராங்க. நீங்களும் இந்த சாட்சியை கேட்டு நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை அறியாமல் இருந்தீங்கன்னா கூட ஆண்டவரை அறிஞ்சிக்கங்க. கர்த்தர் இயேசு ஜீவனுள்ள தேவன், இப்போவும் ஜீவிக்காங்க. நம் தேவனாகிய கர்த்தர் உயிரோடு இருக்காங்க. என்ன மறிச்சேன், ஆனால் நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கேன்னு உங்ககிட்ட எங்கிட்டையும் சொல்லியிருக்காங்கல்ல. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உயிரோடு இருக்காங்க. இயேசு உயிரோடு இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? எனக்கே பாருங்கள், 20 வருஷம் இருந்தது. இந்த வியாதியிலேருந்து எவ்வளோ ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய கெட்டிக்கார டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாலும் ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னா எப்படிம்மா அது நமக்கு சக்ஸஸ் ஆகும்? யோசிச்சு பாருங்க. அவங்க சேர்ந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு முற்றுமுடிய எனக்கு விடுதலையை கொடுத்துருக்காங்க. அதனால் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் நமக்கு இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்வாங்க. இனிமேல் நம்ம செய்திக்கு போகலாம். அதாவது நீங்கள் நினைக்கலாம், நமக்கு முடிவு இதுதான் முடிவு. அதாவது எபிரேயரில் என்ன சொல்லியிருக்கு, நீதிமொழிகளில் என்ன சொல்லியிருக்கு யோசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 23:17-18 நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் உனக்கு முடிவு உண்டு. பிரியமானவர்களே, நிச்சயம் நமக்கு முடிவு உண்டு. உங்களுக்கு இதுதான் தீர்வுன்னு நினச்சிறாங்க. ஐயோ, என் வியாதிக்கு முடிவே இல்லையா, உன் கேன்சருக்கு முடிவே இல்லையா, என் சுகர் நோய்க்கு முடிவு இல்லையா, என் ப்ரெஷருக்கு முடிவு இல்லையா, எனக்கு இப்படி என் கடன் பாரத்துக்கு ஒரு முடிவே கிடையாதா, என் புருஷன் என்னை இப்படி சித்திரவதை பண்ணுறானே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணுறான் முடிவே இல்லையா, என் மனைவி எனக்கு துரோகம் பண்ணுறான் ஒரு முடிவே இல்லையா, என் புருஷன் குடிகார புருஷனை வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேன் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் எனக்கு ஒரு முடிவை கொடுத்தாங்கல்ல. இந்த நரம்பு வலியில் நான் கஷ்டப்பட்டேன், நான் நினச்சேன் அவ்வளோதான், என் கதை முடிஞ்சது போச்சு, இனி அவ்வளோதான் அப்படின்னு நான் நினச்சேன். இனி இந்த ஒரு ஊழியம் நான் செய்ய முடியாது, போச்சு, என் கதையே முடிஞ்சதுன்னு நான் நினச்சேன். ஆனால் கர்த்தர் இதுக்கு ஒரு முடிவு கட்டினாங்கல்ல. அதே மாதிரி பிரியமானவங்களே, உங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. இதுதான் தீர்வுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஐயோ, நான் இப்படி படுக்கையில் தான் இருக்கணுமா, எனக்கு முடிவே கிடையாதா அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நான் படுக்கையில் தான் இருக்கணுமா,
எனக்கு ஒரு முடிவே கிடையாதப்பா, என் வியாதி எனக்கு சுகமாகாதப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் நம்முடைய வியாதியெல்லாம் சுகமாக்கி அதுக்கு ஒரு முடிவு கட்டுகிற தேவன். புரியுதா? கர்த்தர் உங்கள் கடன் பாரத்தெல்லாம் நீக்கி அதுக்கு ஒரு முடிவு கட்டுகிற தேவன். ஆண்டவர் கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க. ஆனால் அந்த உலகத்தில் சில மக்கள் ஒரு மூட பழக்க வழக்கத்தினால என்ன செய்கிறாங்க தெரியுமா? கடன் பாரத்தினால தவிக்கக்கூடிய மக்கள். அன்னைக்கு பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு 2 லட்சம் ரூபாய் தான் ஒரு கடன். அவன் அதுக்காக தற்கொலை பண்ணி செத்துட்டான். இப்போ இன்னைக்கு பேப்பரில். அது மட்டும் இல்லை, இப்போ சில வாரத்துக்கு முன்னால் நான் பார்த்தேன். அதில் ஒருத்தனுக்கு 5 கோடி தொழில் அதிபர் தான், அவனுக்கு 5 கோடி ரூபாய் கடன். அவன் என்னென்னா அங்கே ஆந்திராவிலேருந்து சென்னைக்கு பிழைக்க வந்திருக்கான். ஆனால் அவனுக்கு லாஸ் ஆகிட்டு 5 கோடி ரூபாய். இதனால் அவன் மனம் உடைஞ்சி அவன் பிள்ளை 2 பிள்ளைங்க, அவன் புருஷன், அவன் மனைவி, ஒரு டாக்டர் உட்பட 5 பேர் தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. ஆஃப்டர் ஆல் 5 கோடி ரூபாய் கடன். என் ஆண்டவரை நோக்கி பார்த்தா கர்த்தர் அவனுக்கு விடுதலையை கொடுக்க மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன் அவன் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தான்? உயிரோடு இருக்கிற நம் தேவன் நமக்கு இல்லையா? ஜீவன் உள்ள தேவன் நமக்கு இருக்காங்களே, இயேசு கிறிஸ்து இருக்காங்களே, உயிரோடு இருக்காங்களே, அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்படி தற்கொலை பண்ணி அநியாயமா? ஐயோ, அந்த அக்கினி கடலில் போய் சாகிறதுக்கு அழிஞ்சு போயிட்டானே. குடும்பம் பாருங்கள், 5 பேர், ஒருத்தர் 2 பேரா, பச்சை குழந்தைங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமை. பிரியமானவர்களே, இப்படி ஒரு தவறான முடிவுக்கு நம்ம போகவே கூடாது. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. நீ உட்கார்ந்துருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், நீ பேசும் போதும், சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாதுன்னு சொன்ன. நீ பேசும் போதும், நீ என்ன செஞ்சாலும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்கம்மா. நமக்கு ஒரு முடிவு உண்டு ஐயா. யோசிச்சு பாருங்கள். எனக்கு இதுதான் தீர்வுன்னு சொல்லாதீங்க. உங்களை நான் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்கள் தற்கொலைக்கு மட்டும் யாருனாலும் போயிடாதீங்க. அது தெரியாத்தனமாக செய்கிறாங்க. அந்த புறஜாதி மக்கள் தெரியாத்தனமாக அதில் விழுகிறாங்க. அது பாவத்தில் பெரிய பாவம். ஏன்னா அது நம்மளை சும்மா விடாது. பிரியமானவர்களே, பாருங்கள், நான்லாம் எவ்வளோ வேதனையை தாங்கிக்கிட்டு நான் அப்படியா செஞ்சேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய வியாதி. நீங்களும் என்ன செய்யணும்? கர்த்தர் எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும், மலை போல் வந்தாலும் கர்த்தர் பனி போல் மாற்றி தருவாங்க. என்ன, அதனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட வச்சுருங்க. ஆண்டவர் சொல்கிறாங்க, இதோ நான் முடிவு பரியந்தம் சக நாட்களையும் நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியுமா, நான் முடிவு பரியந்தம் நான் உங்க கூட இருக்கேன்னு? அன்னைக்கு சென்னைக்கு போனேன். நான் திரும்பி வராமல் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அது ஆண்டவருடைய பெரிய கிருபை என்னை பாதுகாத்தாங்க. ஏதோ நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான், மரணம் கண்டிப்பாக நம்மளை சந்திக்கும். அதே மாதிரி நம்ம யாரும், நம்ம புருஷன் சரி, நம்ம தாய் தகப்பனும் சரி, நம்ம கூட இருப்பாங்களா? முடிவு பரியந்தம் இருப்பாங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஒரு 50 வயசோ 60 வயசோ வர வரைக்கும் உங்கள் தாய் தகப்பன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் அவங்க மரணத்தை சந்திக்கணுமே. அப்படிங்கும்போது நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் தான் சொல்கிறாங்க, நான் சகல நாட்களையும், இயேசு சொல்கிறாங்க, நான் முடிவு பரியந்த சகல நாட்களையும் நான் உன் கூட இருக்கேன். ஏன் கவலைப்படுற? அப்போ நமக்கு ஒருத்தங்க இருக்காங்கல்லம்மா, நம் தேவனாகிய கர்த்தர் இயேசு நமக்கு முடிவு பரியந்தம் இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு வேதனைப்படணும்? எதுக்கு கவலைப்படணும்? மனுஷங்க இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிடுவான். உன்னைய கைவிட்டுட்டு போயிடுவாங்க. உன்னைய கூட இருந்தே உனக்கு குழி பறிப்பாங்க. உனக்கு என்ன செய்கிறாங்கன்னு உனக்கே தெரியாது. அப்படித்தான் மனுஷனுடைய நிலைமம்மா. ஆனால் நீங்கள் மனுஷனையே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. தினமும் ஆண்டவரை பற்றும் பயம் உங்களுக்கு இருக்கணும். பாவங்களுக்கு நீங்கள் விலகி ஓடணும். விக்கிரங்களுக்கு விலகி ஓடணும். தேரு சிலை இதுக்கெல்லாம் விலகி ஓடணும். சினிமா சீரியல் அருவருப்பான காரியங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் விலகி ஓடணும். இப்போ பாருங்கள், இந்த பிள்ளைங்க நான் படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுதுங்க, வாலிப பிள்ளைகள். இதெல்லாம் என்ன ஒரு அருவருப்பான காரியம். இதெல்லாம் கர்த்தர் சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எவ்வளோ நாள் சகிப்பாங்க? பார்ப்பாங்க. ஒரு இடத்துல சொல்லிருக்காங்க, நான் பொறுத்து பார்த்தேன் அப்படின்னு. பொறுத்து பார்ப்பாங்க. முடிவில் சின்ன சின்ன சிச்சை கொடுப்பாங்க. முடிவில் நம்மளால் தாங்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியத்தான் செய்யணும். அருவருப்பான காரியங்கள் செய்யக்கூடாது. தேரு சிலை விக்கிரகம், ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ விக்கிரகத்துக்கு விலகி ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், அந்த மண் சோறு சாப்பிட்றாங்க, நாக்கில் வேலை குத்திட்டு அலையிறாங்க.
அன்னைக்கு ஒரு பேப்பரில் பார்த்தேன், இந்த பாருங்க ஹோட்டலில் எச்சி இலை கிடக்குல்ல, அதில் உருண்டு எந்திக்காங்க. இதெல்லாம் என்ன ஒரு மூட பழக்கம்! இதனால அவங்களுக்கு விமர்சனம் கிடைக்குமா? பிரியமானவர்களே, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறான காரியம். கர்த்தர் ஆண்டவரை சும்மா விடுகிற தேவன் அல்ல, நம் தேவனாகிய கர்த்தர். புரியுதா? நியாய தீர்ப்பு நாளுக்கு நம்ம எல்லாரும் போய் நிற்கணும். கர்த்தருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். அதை யோசிச்சுக்கங்க. எச்சி இலையில் உருண்டு விழுந்த உடனே அந்த பிசாசு உங்களை பாதுகாத்துருமா? ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு தானே கர்த்தர் சொல்கிறாங்க. அப்போ ஏன் நம்ம அப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தில் ஏன் இவங்க இப்படி விழுவுறாங்க? ஏன் இப்படி கண்ட சிலை, இல்லாத சிலையெல்லாம் வணங்கிக்கிட்டு அதுக்கு போய் மாலை போட்டுக்கிட்டு செத்து அது எங்கே போச்சோ, நரகத்துக்கு போச்சோ, எந்த அழிவுக்கு போச்சோ அதை கும்பிட்றாங்களே. இந்த அவல நிலைமை மாறணுமா? இதுதான் ஆண்டவருக்கு பயப்படாத ஒரு நிலைமை. இப்படி விக்கிரகத்துக்கு விலகி ஓடலைல்ல, விக்கிரகத்தை வணங்குறாங்க, தேரு சிலையை வணங்குறாங்க, சினிமா சீரியலை வணங்குறாங்க, அருவறுப்பான வேசித்தன விபச்சாரம் அருவறுப்புகளில் விழுந்து அழிஞ்சு போகிறாங்க. இதுதான் கர்த்தருக்கு பயப்படாத ஒரு நிலைமை. ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நீ கர்த்தருக்கு பயந்தவர், அப்போ உனக்கு ஒரு நம்பிக்கை வேணும் பார்க்காது, நிச்சயம் உனக்கு முடிவு உண்டு. கர்த்தருக்கு பயந்தால் மட்டும்தான் கர்த்தர் நமக்கு நம்முடைய காரியத்துக்கு ஒரு முடிவை கொடுப்பாங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் அதன் முடிவு நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் உனக்கு ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்கள் ஆரம்பத்தில் எல்லாராலையும் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம், இவன் யார் எல்லாராலையும் நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க. நம் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் முன் வச்சு எல்லா காரியங்களையும் செய்யும்போது கர்த்தர் உங்களுக்கு முடிவு சம்பூரணமாக நடத்தி தருவாங்க. நானும் என்னையும் ஆரம்பத்தில் நான் அற்பமாக தான் இருந்தேன். எனக்கு 7 வயசில் எங்கள் அப்பா என்னை இந்த பாளையங்கோட்டை பிளைண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. 4 செட்டு ட்ரெஸ்ஸு புதுசாக எடுத்து கொடுத்தாங்க. அவ்வளோத்தையும் தொலைச்சிட்டு அழுதுகிட்டு இருந்தேன் சின்ன பிள்ளையில். எல்லாரும் என்னை அற்பமாக தான் எண்ணாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தர் என்னை முடிவில் சம்பூரணமாக நடத்தியிருக்காங்கல்ல. அது மாதிரி உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதை பெருசு பண்ணக்கூடாது. என்ன, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வச்சுருப்பாங்க. எனக்கு இதுதானா, நான் இப்படி தான் இருக்கணுமா, ஐயோ நான் இப்படி தான் இருக்கணுமா, என் வியாதியோடு தான் நான் சாகணுமா, எனக்கு நித்திய ஜீவன் வராதா, இப்படி தான் நான் அழிவை நோக்கி தான் நான் போகணுமா அப்படின்னு நீங்கள் கவலையே படாதங்க. கர்த்தர் உங்களுக்கு எனக்கெல்லாம் ஒரு நல்ல புதிய காரியத்தை வச்சுருக்காங்க. இந்த புதிய வருஷத்தில் உங்களுக்கு புது காரியங்கள் செய்வாங்க. நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தரை அறியாதவங்களாம் ஆண்டவர்கிட்ட வரணும். அதுதான் எனக்கு ஆசை. தேவன் தாமே இந்த செய்திகளையும் சாட்சி பாடல்களையும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். ஜெபம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள என் அருமை பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே, நான் பாடின பாடல்கள், கொடுத்த சாட்சி, செய்தி வேளை எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. இந்த மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். ஏசப்பா, உங்கள் நாமம் மட்டும்தான் மகிமைப்படணும். ஆண்டவரே, உங்களுக்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும் தகப்பனே. ஏசப்பா, ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப இயேசுவாரிய கிருபை செய்யட்டும். இந்த சாட்சியை பார்த்த மக்கள் எல்லாரும் மனம் திரும்பணும். இயேசு உயிரோடு இருக்காங்கன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும்ப்பா. ஆண்டவரே, எல்லா மக்களும் மனம் திரும்பணும். ஆண்டவரே, ஐயோ எனக்கு குடிகார கணவர் இருக்காங்களே, நான் என்ன செய்யன்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல அவங்க குடி பழக்கத்துலேருந்து விடுதலையை கொடுங்க தகப்பனே. இந்த உலகத்தில் மருத்துவமனையில் நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் கண்ணோக்கி பாருங்கள். கைவலி, கழுத்து வலி, மூட்டு வலி உட்பட ப்ரெஷர், சுகர், கேன்சர் உட்பட எல்லா வியாதியிலேருந்து விடுதலையை கொடுங்க. பக்கவாதம் உட்பட பல நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு படுக்கையை மாற்றி போடுங்க ராஜா. ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க. ஐயோ நான் கடன் பாரத்தால் கஷ்டப்படுறேனே என்று சொல்லி வேதனைப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கடன் பாரத்தை நீங்கள் தீர்த்து வைங்கப்பா. கடன் பாரத்துலேருந்து அவங்களுக்கு விலக்கு அளிங்கப்பா. நீ கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், வாலிபங்க, வயசானவங்க, எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப இயேசுவரிய கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும் எழுப்புதல் வரட்டும் ராஜா. ஆண்டவரே, இந்த மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் தகப்பனே. நல்ல செய்தி கொடுக்க எனக்கு உதவி செஞ்சீங்க, அதற்காக நன்றி சொல்கிறேன். இன்னும் எனக்கு ஊழியம் செய்யக்கூடிய சத்துவத்தையும் பலனையும் நீங்கள் தான் தரணும் ராஜா.
ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்துக்கங்க. எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுகளுக்கும் மோச நாசங்களுக்கும் எல்லா மக்களையும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். தேவன் தாமே எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும்ல, 9487549354. ஆமேன்.